வெரி குட் மார்னிங் மம்மீஸ். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது 6 month ப்ளஸ் பேபிஸுக்கு ஒரு நாளைக்குரிய மீல் பிளான். எப்படி நீங்கள் மீல் பிளான் பண்ணணுமென்றது நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது உளுத்தங்களி. இது என்னென்னு செய்கிறதுன்னா, ஒரு 3 ஸ்பூன் உளுத்தமாக எடுத்துட்டு அதுக்குள்ளே 1/2 டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா பீட் பண்ணி போட்டு, அதுக்கு பிறகு அடுப்பில் வச்சு போட்டு நீங்கள் நல்லா பீட் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டருக்கு வரும், நல்ல ஒரு ஸ்மெல்லோட. ஸோ அதை க்ரீமி பதம் வர அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டு அதை வச்சு பிள்ளைகளுக்கு சர்வ் பண்ணலாம். இந்த உளுந்தங்களியில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிள்ளைகளுக்கு வெயிட் கெயின் பண்ணும், போனை வந்து ஸ்ட்ரென்த் ஆக்கும், அதோட அயன் சோர்ஸ் இருக்கிறபடியால் அமீனியாவை வந்து தடுக்கும், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும், அதோட பிள்ளைகளுக்கு வந்து நல்ல எனர்ஜியையும் கொடுக்கும். ஸோ இதுதான் நான் மார்னிங் பிரேக்குக்கு வந்து நான் ஃப்ரெஷ்ஷான மாம்பழம் எடுத்துருக்கிறேன். மாம்பழத்தை வந்து நீங்கள் அப்படியே மேஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இல்லை குட்டி குட்டி சின்ன துண்டுகள் இருக்கும், அது தொண்டையில் ஒரு மாதிரியாக இருக்கிறபடியாக சாப்பிட மாட்டினோம். ஸோ அதை நல்லா வடியில் இதுண்டு போட்டு ஃப்யூரியாக கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டாக சாப்பிடுவினோம். வைட்டமின்ஸ் ஏ இருக்கிறபடியால் ஐ ஹெல்த்துக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லது. லஞ்சுக்கு நான் ப்ரௌன் ரைஸ் பவுடரில் வந்து கேரட்டும் எக்கும் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ரைஸ் பவுடர்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து அரிசி மா இல்லை, அது வேறொரு ப்ராசஸில் செய்கிறது, வீட்டிலேயே செய்யலாம். நீங்கள் வேணுமெண்டா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுக்குரிய டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ப்ரௌன் ரைஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நாளுமே நான் ஒயிட் ரைஸ் பிள்ளைக்கு யூஸ் பண்ணதில்லை. இந்த ஒயிட் ரைஸ் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், பட் அதில் இருக்கிற நியூட்ரிஷன் கண்டென்ட் வந்து குறைவு. ஸோ அந்த 3 ஸ்பூன் ரைஸ் பவுடரோடு வந்து நான் ஏற்கனவே கேரட் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாயில் பண்ண கேரட்டையும் இது நல்லா கொதிச்சா பிறகு இதுக்குள்ளே போட்டிங்கன்னா இன்னும் அது பாயில் ஆகி நல்லா மேஷ் ஆகியிருக்கும். நான் ஒரு நாளுமே வந்து மிக்சியில் அந்த கேரட்டோ ஃப்ரூட்ஸோ வந்து அடிக்கிறேன் இல்லை, அதில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதுக்கு பிறகு நல்லா இது அதிலேயே வச்சு மேஷ் பண்ணி போட்டு முட்டையுமே வந்து நீங்கள் கையால் அப்படி உறுத்துனீங்கன்னு சொன்னால் அது திக்காக இருக்கும், கட்டியாக இருக்கும், பிள்ளைகளுக்கு பிடிக்காது. அதையுமே வந்து நீங்கள் ஃபார்முலா மில்க் இல்லைன்னா கொஞ்சம் பிரஸ்ட் மில்க் இல்லைன்னு சொன்னால் சுடுதண்ணியில் வந்து ஃபியூரி மாதிரி நல்லா தண்ணித்தன்மையாக வந்ததுக்கு பிறகு அதையுமே அந்த சோறு கேரட்டோடு வந்து ஆட் பண்ணி போட்டு நீங்கள் கொடுக்கலாம். ப்ரௌன் ரைஸில் வந்து நிரம்ப கண்டென்ட் இருக்குது, கார்போஹைட்ரேட், எனர்ஜி இருக்குது, அது வந்து மசில் டிஷ்யூவை வந்து பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணும். அதோட முட்டையிலையுமே வந்து நிரம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஒரு சாப்பாடை வந்து 2 போர்ஷன் பண்ணி அது ஒரு சின்ன ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணுமெண்டா கமெண்ட்டில் வந்து என்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் போட்டிங்கன்னா நான் அதுக்குமே வந்து நான் சூஸ் பண்ணது வந்து தினக்கஞ்சி. ஸோ கடையில் வந்து நீங்கள் தின மாவுண்டு கேட்டு வாங்காதீங்கோ, தின அரிசியாக வாங்கி போட்டு நீங்கள் அதை பவுடர் பண்ணலாம் ஈஸி ப்ராசஸில். தேவைன்னு சொன்னால் டீட்டெயில்ஸில் வந்து திணை பவுடர் ரெசிபின்னு போடுவோம். அதுக்கப்புறம் திணையும் அதே மாதிரி தான் 3 டீஸ்பூன் போட்டு அப்படியே 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பீட் பண்ணி கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டருக்கு நல்ல ஒரு அரோமாவோட வரும். அந்த டைமில் வந்து இறக்கி போட்டு நீங்கள் சர்வ் பண்ணி கொள்ளலாம். ஸோ திணையில் வந்து நான் திணை இரவு சூஸ் பண்ணணுன்னு சொன்னீங்கன்னா அதில் ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகும், அதோட இந்த வயிறு வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இரவு ஃபுல்லாக. டேக்குரிய மீல் பிளான் இதில் இருக்கிற இந்த சாப்பாட்டில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்க. இதை மாதிரி பார்ட் 2 பார்ட் 3 ஹெல்த்தியான மீல் பிளான் வேணுமெண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுமெண்டா கமெண்ட் பண்ணுங்க, நான் ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ.